ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் ரூப்டாப் ஃபார்ம். ஸோ நாங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷைனிங் கேவ்ஸ் ரெசார்ட் வந்து விசிட் பண்ணியிருந்தோங்க. ஸோ இந்த ரெசார்ட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெசார்ட்குள்ளே நீங்கள் போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே போகிற ஒரு கேஆர்டிசி பஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஒரு ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் மாதிரி உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கவங்களை போய் ட்ராப் பண்ணுறது தான். பட் ஆனால் அந்த மலைவாழ் மக்களோட அந்த லைஃப் ஸ்டைல், அவங்க ட்ராவலிங் எப்படி இருக்கும், அந்த ரோடு எப்படி இருக்கும், அதெல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த பஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சின்ன ரோட்டில் அந்த பஸ் வந்து எப்படி போயிட்டு ஜஸ்ட் டேர்ன் பண்ணி திருப்பி வந்து நம்ம ஷைனிங் கேவ்ஸ்லேயே வந்து நம்மளை இறக்கி விட்ருவாங்க இந்த பஸ்ஸில். ஸோ இந்த பஸ்க்கான டிக்கெட் வந்து ஷைனிங் கேவ்ஸ் வந்து எடுத்துருவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆக்டிவிட்டி என்னென்னா ட்ரெக்கிங் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஷைனிங் கேவ்ஸ் பேக் சைடு இருக்கக்கூடிய யானை வரக்கூடிய பாதையில் வந்து இந்த ட்ரெக்கிங் வந்து இருக்குங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஒரு அடர்ந்த காட்டில் கரெக்டாக அந்த இருட்டுற டைமில் பார்த்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நம்ம போய் ஃபேமிலியோடு நம்ம போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஸ்பாட்லாம் சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது முடிஞ்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் தியேட்டர் வந்து இங்கே வந்து இருக்கும். ஸோ ப்ரொஜெக்டர் போட்டு அந்த ப்ரொஜெக்டரில் நிறையா சாங்ஸ் எல்லாமே வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஈஸியாக வைப் பண்ணுறதுக்கு, இல்லை ஃபேமிலியோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கு, இல்லை கொஞ்சம் சில் அவுட் பண்ணிவிட்டு ஜாலியாக நீங்கள் உட்காந்து பேசுறதுக்கு எல்லாமே இங்கே டேபிள்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ வந்து சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து நல்லா சில்லாக அந்த காற்றோட சூப்பராக இருக்கும் மலை மேலே. ஸோ நீங்கள் அங்கே உட்கார்றதுக்குமே பார்த்தீங்க, ரிலாக்ஸேஷனாக உட்கார்றதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலியோடு போகிற மாதிரி இருந்தாலுமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பிளேஸ் தாங்க. ஸோ சுற்றியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்சிங்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பேக்கேஜ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பர் பர்சன் 1000 ருபீஸ்க்கு ஸ்டார்டிங் வந்து இருக்குது. அது வந்து இக்ளூட் டைப் சின்ன சின்ன டைப் ஆஃப் ஹவுசஸ் வந்து இருக்குது. ஸோ 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி, 3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி, இல்லை 6 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நான் ஏகேவ்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த 2 கேவ் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து 4 பெட் இருந்துச்சு. ஒரு கேவில் வந்து 4 பெட் வித் அட்டாச் டாய்லெட்டோடு இருந்துச்சு. ஸோ நீங்கள் 1000 ருபீஸ்க்கு புக் பண்ணுற அந்த ரூமில் வந்து டாய்லெட் காமனாக இருக்கும். ஸோ காமனாக கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 1800 ருபீஸ் பர் பர்சனுக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் டாய்லெட்டோடு இருந்துச்சு, வித் ஏசி இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ரேபிட் பனீஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃபார்மை வந்து கொஞ்சம் ஒரு லைவ்லி என்வாயன்மெண்ட் கொண்டு வரதுக்காக அங்கங்கே ரேபிட் பனீஸ் வச்சுருந்தாங்க. இந்த ரேபிட் பனீஸில் சேலும் பண்ணுறாங்க. ஒரு பேர் வந்து 500 ருபீஸ்லேருந்து அடல்ட் ரேபிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஜி வந்து 450 ருபீஸ், அப் டு 450 ருபீஸ் வரைக்குமே வந்து இவங்களோட ஓன் ரேபிட் ஃபார்ம் வந்து வச்சுருக்காங்க. அதில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஷைனிங் கேவ்ஸோட ஆஃபீஸ் ரூம். ஸோ நீங்கள் தான் வந்து செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செக்இன் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈவினிங் 3 o'clock உள்ள செக்இன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 11க்கு வந்து நம்ம செக் அவுட் பண்ணிடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீக்கிரமாக அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சைட் சீயிங்காக ஒரு ட்ரீயில் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஏணிலாம் போட்டு கொடுத்துருப்பாங்க சைட் வியூக்காக. சைக்கிளிங்கும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நிறையா சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா இங்கே இருக்க சைக்கிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ சின்ன ரோஸ் கார்டன் இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 3 o'clock நீங்கள் இங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க 3க்கு செக்இனுக்கு. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை அதோட செகண்ட் விசிட் இது என்னோடது. ஸோ ஒவ்வொரு தடவை நான் இங்கே போகும்போதுமே 4:30 ஆயிடுது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ட்ராவலிங் வந்து எதர் காரில் வரீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இருக்குது. கார் நிறுத்துறதுக்கு நீங்கள் எங்கேருந்து ரூம் எடுக்கிறீங்களோ அந்த ரூம் முன்னாடியே வந்து உங்களுக்கு பார்க்கிங் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ என்ன வெஹிக்கிளில் வரீங்களோ நீங்கள் அதை பார்க் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பஸ்ஸில் வர மாதிரி இருக்குது, காரில் நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் இங்கே ரீச் ஆகணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆனைக்கட்டிக்கு போகக்கூடிய எந்த பஸ் வேணால் ஏறிக்கங்க. ஆனைக்கட்டியில் அந்த கேரளா பார்டர் ஆனைக்கட்டியில் வந்து நீங்கள் இறங்கிக்கங்க. தமிழ்நாடு பார்டராக கேரளா பார்டரான்னு கேட்பாங்க. கேரளா பார்டர்னு சொன்னீங்கன்னா அந்த கேரளா பார்டரோட ஆனைக்கட்டிங்கிற ஸ்பாட்டில் உங்களை இறக்கி விட்ருவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் எய்தர் ஆட்டோவில் வரலாம், இல்லைன்னா இங்கே வரக்கூடிய ஒரு லோக்கல் பஸ்ஸில் வந்து வந்துக்கலாம். ஸோ ஆட்டோவில் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்டோவுக்கு வந்து 400 ருபீஸ் கேட்பாங்க. ஸோ ஆட்டோவில் வந்து நீங்கள் 4 பேர் கூட வந்துக்கலாம். ஒரு ஆட்டோவுக்கு வந்து டுவர்ட்ஸ் அந்த
அணைக்கட்டிலிருந்து ஷைனிங் கேவ்ஸ்க்கு அவங்களே கொண்டு விடுறதுக்கு ஒரு ஆட்டோவுக்கு ₹400 தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ரீசனபிளாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோ வந்து பிக் பண்ணிக்கலாம். 15 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இந்த மலைப்பகுதியில் ட்ராவல் பண்ணி வரும் அந்த ஆட்டோ. ஸோ மத்தியானம் ஃபுட்டு நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் சாப்பிட்டு இங்கே வர மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டு தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம எந்த பேக்கேஜ் எடுக்கிறோமோ அந்த பேக்கேஜோட காம்ப்ளிமெண்ட்ரியாகவே ஈவினிங் ஃபுட்டும் மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஈவினிங் வந்து சப்பாத்தி வித் 2 பீஸ் ஆஃப் சிக்கனோட சிக்கன் கிரேவி வந்து தருவாங்க. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புட்டு, இட்லி, அதுக்கப்புறம் பிரெட் வித் ஜாம் இதெல்லாமே தருவாங்க. ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுட்டு வேணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அதை ஒன்ஸ் நான் உங்களுக்கு அது இங்கே இருக்கக்கூடிய கேஃப்டேரியா போகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த சிஸ்டமில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு ஆம்பியன்ஸோட தாங்க இந்த பிளேஸ் வந்து இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன தொட்டி மாதிரி வச்சு மீன்களும் வளர்த்திட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஃபிஷ்ஷே வந்து அவங்க எடுத்து லைவ்ல எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஆல்ரெடி அந்த மெனு சார்ட்லாம் உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. நீங்கள் புக்கிங் பண்ணும்போதே அனுப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இப்போ ரேபிட் மீட் வேணும், இல்லை வந்து எனக்கு சிக்கன் வந்து ஃபுல் கிரில் வேணும், அந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டில் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்காம எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபுட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் செக்இன் பண்ணும்போதே அந்த 3 மணிக்கு செக்இன் பண்ணுவீங்கள்ல அந்த டைம்லேயே வந்து நீங்கள் ஆர்டர்லாம் கொடுத்து எல்லா ஆர்டருமே கொடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நைட்டுக்கான டின்னருக்கு ப்ரிப்பரேஷனில் வந்து உங்களுக்கு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு டின்னருக்குள்ளே போயிட்டு அந்த 8:30க்கு நீங்கள் சொன்னீங்கனாலாம் இருக்காது. ஸோ முன்னாடி 3:00 நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேணும் டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க. ஸோ இங்கே வந்து அங்கங்கே டேஷ் அண்ட் டாக்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. முன்னாடி வந்து இங்கே நிறைய ராட்வீலர்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஷைனிங் கேவ்ஸில். ராட்வீலர்ஸ் எல்லாமே வந்து இப்போ பேன் பண்ணிட்டனால இப்போ வந்து இவங்க வந்து அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. மீட்டுக்கான இந்த பிராய்லர் டக்ஸ் வந்து இவங்க வளர்த்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து வாத்துக்கறியெல்லாம் லைவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஐட்டத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரேட்டோட இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 4 பீஸ் ஆஃப் டக் கறியோட ஒரு நல்ல காரமான ஒரு கிரேவி வந்து இவங்க பண்ணி தருவாங்க. நல்லாயிருக்கும். கிரேவி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுப்பூனையும் கொஞ்சம் வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த பாம்பு எலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே ஃபார்மில் வந்து கொஞ்சம் நாட்டுப்பூனைகளும் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்த பூனைகள் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஒரு கோழி, முயல் இந்த மாதிரி வளர்த்தக்கூடிய ஒரு சின்ன ஃபார்ம் விசிட் வந்து கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிற கோழி எல்லாமே வந்து இவங்க வந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கேரளாவில் வந்து பறவை காய்ச்சல் வந்துட்டுருக்கிற டைம் இந்த டைம் நான் அந்த வீடியோ எடுத்த டைம். ஸோ அதனால அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த கோழி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு குதிரையும் ரேபிட்டும் தான் வந்து இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 200 ரேபிட் பக்கமே இருக்கும். ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி இவங்க வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்டார்டிங் வந்து பேர் ₹500 கொடுத்துட்ருக்காங்க. அதோட சைஸை பொறுத்து குட்டியோட சைஸை பொறுத்து அந்த ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஒரு அடல்ட் ரேபிட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கேஜி வந்து ₹450 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடல்ட் ரேபிட் வந்து எவ்வளோ கேஜி வருதோ அந்த கேஜிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே இருக்க முயல்களை இவங்களே சமைச்சும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ரேபிட் மீட் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து அந்த 3:00 செக்இனில் வந்து இன்டிமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ₹280க்கு 4 பீஸ் ஆஃப் ரேபிட் மீட் வர மாதிரி இவங்க வந்து சூப்பராக ரேபிட் மீட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சுத்தமாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அந்த ரேபிட் எல்லாமே. ரொம்ப க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக டாக்டர் சப்போர்ட்டோட சூப்பராகவே வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ரேபிட் ஃபார்ம் வந்து ஒரு 10 வருஷமாக வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். இப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் நம்ம எந்திரிச்சோன்னே இப்படி தாங்க இருக்கும். எந்திரிச்சோன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெர்ஷியன் கேட்டுமே வந்து வச்சுருக்காங்க. இந்த பெர்ஷியன் கேட்டுமே வந்து இங்கே ஷைனிங் கேவ்ஸில் வந்து ப்ரீட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றியில் இருக்கக்கூடிய நிறையா வீட்டில் எல்லாமே வந்து பெர்ஷியன் கேட் எல்லாமே வந்து வளர்த்திட்ருக்காங்க. ஸோ நானும் வந்து பெர்ஷியன் கேட்லாம் வளர்த்திட்ருக்கேன். ஸோ என்னோடய கேட்ஸ் கிட்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி ரெசார்ட்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஷைனிங் கேவ்ஸ் பக்கத்தில் ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக எங்கிட்டேருந்து கிட்டன் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ரெசார்ட்லாம் வச்சு ஸோ மோர் தென் 25 ரெசார்ட் பக்கம் ஷைனிங் கேவ்ஸ் சுற்றிலேயே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்களோட கிட்டன்ஸ் எல்லாம் இங்கே வச்சு இவங்க சேல் பண்ணி கொடுக்குறாங்க.
ஸோ அவங்க ஒரு கமிஷன் அமௌண்ட் மாதிரி வச்சு எங்ககிட்டேருந்து கிட்டன் எடுத்து பல்காக எடுத்து இந்த மாதிரி வச்சு சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டன்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த ரெசார்ட்லேருந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கேருந்து வாங்கிக்கலாம். இல்லை இந்த பெர்ஷியன் கிட்டன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்டையும் கூட வாங்கிக்கலாம். என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு புட்டு, கடலக்கறி வித் இட்லி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு லேஸ் பேக்கெட் வந்து கொடுப்பாங்க. ரிவ்யூ வித் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான டைனிங் டேபிள், அன்லிமிட்டெட் ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க. ஃபுட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு 3:00 நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இதுதான் அது. ஸோ இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்ஸும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைவ்லியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக கொஞ்சம் செடிகள்லாம் அழகாக இந்த ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒர்த்தா, நிறைய பேர் வந்து இது வந்து ஒர்த்தா, இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஒரு மலை உச்சியில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து இருக்கணும், கொஞ்சம் எந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம் வந்து கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஸோ இது வந்து கேரம் அண்டு செஸ் விளையாடக்கூடிய ஒரு ரூமு. சூப்பராக இருக்கும். இந்த ரூமில் கேரம் காயின்ஸ், செஸ் காயின்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு. அதான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணிட்டு இருக்கணும், நல்லா ஒரு வைப் பண்ணணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இதையோட ஒரு பெஸ்ட்டு ரெசார்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 2200 எல்லாமே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பட்ஜெட்ஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து முடியுது. ஸோ நம்ம எடுத்தது வந்து 1800 தான் நாங்கள் இந்த தடவை போயிருந்தோம். லாஸ்ட் ட்ரிப் நான் வெறும் ₹1000 ரூம் தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரியான ரெசார்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஆனக்கட்டியில் தெரியும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் போயிருக்கீங்க, இந்த மாதிரி ரெசார்ட் போயிருக்கேன், சூப்பராக இருந்துச்சு, ரெசார்ட் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கமெண்டில் வந்து கொடுங்க, அந்த ரெசார்ட் நேம் வந்து கொடுங்க. அடுத்த தடவை வந்து அந்த ரெசார்ட்டுக்கு நான் போயிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து போட பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஸோ சஜஷனில் வந்து ரெசார்ட்ஸ் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ரெசார்ட்ஸ் எல்லாமே கொடுங்க. ஸோ இந்த ரெசார்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்குங்க. ஸ்விம்மிங் பூலில் வந்து எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக வார்ம் வாட்டர் மாதிரியே இருக்கும். ஏன்னா மழை உச்சியில் இருக்கிறனால ஜில்லுன்னு இருக்கும்னு நினச்சிட வேண்டாம், வார்ம் வாட்டராக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே மழை பெஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்விம்மிங் பூல்குள்ளே இறங்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருந்துச்சு, ஏன்னா அப்போ தான் மழையும் வந்து வந்துச்சு. என்னதான் கொஞ்சம் வார்மாக இருந்தாலும் மழை தண்ணி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ஜில்லுன்னு ஆக்கிருச்சு. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஃபீட் ஹைட் வந்து இருக்கும். அப்புறம் இங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் இல்லை பார்ட்டிஸ்லாம் நடத்தணும் அப்படின்னா அதுக்கான பெரிய ஹாலுமே வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாலில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸும் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலில் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இப்போ இருக்க நிறைய ரெசார்ட்ஸில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பஞ்சிங் பேக் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10 வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து இருக்குது. ஸோ என்னோடய சன் பார்த்தீங்கன்னா சித்விக்கும் நானும் ஹார்ஸ் ரைடிங் போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டோம். இந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து 300 மீட்டர்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க, ₹400 வாங்குவாங்க. ஸோ அமௌண்ட் வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு 400 வாங்குறாங்க. ஸோ இவங்க வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இந்த ஹார்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. பட் ஆனால் இந்த வீடியோ ஏதாச்சும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஹார்ஸுக்கு பின்னாடியோ இல்லை முன்னாடி கை வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் டச் பண்ணிட வேண்டாம். ஏன்னா நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன், இந்த ஹார்ஸ் வந்து கொஞ்சம் உதைக்கிறது, கடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த வீடியோ எடுக்கும்போது எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, வீடியோஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ 300 மீட்டர்ஸ்க்கு இந்த ஹார்ஸ் ரைடிங் வந்து நீங்கள் ஒரு 400 பே பண்ணிட்டு வந்து போகலாம். ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக இது வந்து ஜஸ்ட் ஷைனிங் கேவ்ஸ் ரெசார்ட்டுக்குள்ளேயே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப மைல்டாக தான் ஹார்ஸ் வந்து வாக் பண்ணிகிட்டே தான் இருக்கும், ரன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹார்ஸ் வாக் வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க.
நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க, பசங்க மட்டும் போறீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு தனியா இந்த ஃபேமிலிஸ்லாம் தங்கியிருக்கிற இடம் இல்லாம, உங்களுக்குன்னு தனியா கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாமே வந்து தருவாங்க. ஸோ, அங்க நீங்க ஃபயர் கேம்ப் இல்ல நீங்க ஜாலியா வைப் பண்ணணும், டான்ஸ் ஆடணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு உங்களோட பிரைவசி அஃபெக்ட் ஆகாத மாரி உங்களுக்குன்னு பிளேஸ் இருக்கும். அதே சமயம் நீங்க ஃபேமிலியோட போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபேமிலி நீங்க முன்னாடியே இன்டிமேட் பண்ணி புக் பண்ணிரணும் நம்ம. ஸோ, அந்த மாரி உங்களுக்கு ரொம்ப சேஃபா இப்ப நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8 மாச குழந்தையும் கூட்டிட்டு போயிருந்தேன். என்னோட பொண்ணையும் கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ எங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா அந்த பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வந்து ஆஃபீஸ் ரூம் பக்கத்துலேயே கொஞ்சம் நியரஸ்ட் அப்ரோச்சஸ் மாதிரியே கொடுத்துருந்தாங்க. 24 ஹவர்ஸும் அந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து ஆளுங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு திடீர்னு நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் குழந்தைக்கு தேவைப்பட்டுச்சு, மில்க் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க பக்கத்துலேயே இருந்து. அது ரொம்ப எனக்கு சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைகள்லாம் வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் தூரிகள் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். என்னோட கைண்ட் சஜஷன் வந்து இன்னும் நிறையா கிட்ஸோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி ரெசார்ட்டாக மாறிட்டே இருக்குது. நிறைய ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கக்கூடிய இந்த ரெசார்ட்டில் இன்னும் குழந்தைங்க நிறையா என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் வந்து இது கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிட்விக் வந்து நார்மலாக இந்த மாதிரி தூரியெல்லாம் பார்த்தா என்னோட சன் வந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கனால தூரியில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஸோ இங்கே வந்து சின்ன பட்டர்ஃப்ளை பார்க்கும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த செடி உங்கள் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை ஒரு சிலது தெரியாது. இந்த செடி வந்து பட்டர்ஃப்ளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய செடி. நார்மலாக நம்ம வீட்லேயும் கூட வச்சு வளர்த்தலாம். ஸோ இந்த ட்ரிப் அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபோட தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா பர்த்டே வந்து அந்த வீக்கில் வந்து பர்த்டே இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நான் கேக் கட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கேக் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே வாங்கிட்டு போயிட்டோம். நாங்கள் வந்து ஆனைக்கட்டி போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா கேக்லாமே வந்து நம்ம வாங்கிட்டோம். வாங்கி எங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் வந்து கேக் கட் பண்ணணும். ஸோ இங்கே நிறைய இந்த ரோஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நிறைய ரோஸ் கார்டனும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது போக நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செடிகளுமே வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரியான ரெசார்ட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த ஷைனிங் கேவ்ஸையும் வந்து உங்களோட லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபயர் கேம்ப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஃபயர் கேம்ப்புக்கு வந்து ₹1000 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபயர் கேம்பில் ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. வித் ஒரு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒய்ஃபை ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் போனதுலேருந்து உங்களுக்கு ஒய்ஃபை ஆக்சஸ் இருக்கும். இந்த ப்ளூடூத் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம். நாங்களாம் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஃபுல்லாகவே டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஃபேமிலிக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஏரியா வந்து கொடுத்துருவாங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஜாலியாக வைப் பண்ணி சூப்பராக டான்ஸ் ஆடலாம். ஸோ இந்த ஷைனிங் கேவ்ஸ் புக் பண்ணுறதுக்கான நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ எங்களுக்கு கொடுத்த ஒரு சில பேக்கேஜஸோட டீட்டெயில்ஸுமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அட்டாச் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷைனிங் கேவ்ஸ் வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் ஜாலியாக உங்களோட ஹாலிடேஸ் வீக்கெண்ட்ஸை வந்து ஜாலியாக வைப் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நைட் டைம் 7:30க்கு மேலேயும் நாங்கள் ஸ்விம்மிங் பூல்குள்ளே என்ட்ரு ஆயிருந்தோம். அப்போவும் பார்த்திங்கன்னா தண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய பசங்க எல்லாருமே வந்து ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்.